வணக்கம். தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் விமல் வீரவம்ச அதிரடியாக கைது. காப்போது சாதாரண தர பரீட்சைகள் பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய செய்தி. வாகன இலக்க தகடுகள் குறித்து சாரதிகளுக்கு போலீசாரின் விடுத்துள்ள எச்சரிக்கை. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள பொதியினுள் கண்டெடுக்கப்பட்ட மற்றுமொரு சடலம். இன்று முதல் வாகனங்களுக்கான கடன் தொகை குறைப்பு, மத்திய வங்கி அதிரடி. வீடொன்றினுள் பெண்ணொருவர் மர்மமாக மரணம், போலீசார் விசாரணை. இன்று முதல் 40 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கை இலவச விசா. ரூபாய் மதிப்பு மாற்றத்தால் போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றம். தங்கம் மற்றும் வாகன கடன்களுக்கு மத்திய வங்கி புதிய கட்டுப்பாடு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தலங்கம போலீசாரால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு இன்று காலை அவர் முன்னிலையாகியிருந்தார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பத்திரமுல்லையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூபியில் போர் வெற்றி நாள் இறுதி ஒத்திகை நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது வீரவம்ச தலைமையிலான சுமார் 35 பேரடங்கிய குழுவினர் சென்று கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாருடன் முரண்பட்டிருந்தனர். இதன்போது மே 19ஆம் தேதி நடைபெறவிருந்த போர் வெற்றி நாள் ஒத்திகை நடவடிக்கைகளுக்கு கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுக்கும் இடையூறு விளைவித்து தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் பலவந்தமாக நுழைய முயன்ற நிலையில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த பதற்றமான சூழ்நிலை தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச மற்றும் அவரது ஆதரவாளர்கள் குழுவினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு வீரவம்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலுமாக தவறானது என பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு சாதாரண தர பரீட்சைகள் பெறுபவர்கள் எதிர்வரும் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதிக்குள் வெளிவர வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்நிலையில் குறித்த பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியாகியுள்ளதாக கடந்த வாரம் முதல் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் வெளியாகி வருகின்றன. எனினும் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாத இறுதி அல்லது ஜூன் மாத நடுப்பகுதிக்குள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் போலியான செய்திகளினால் பரிசாதிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவதால் அவ்வாறான செய்திகளை பரப்புவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உத்தியோகபூர்வமற்ற அல்லது தர நிர்ணயமற்ற இலக்கத்தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என போலீசார் சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாகன பதிவு இலக்கத்தகடுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்ட போதிலும் மாற்றங்கள் செய்யப்பட்ட இலக்கத்தகடுகளை பயன்படுத்தி சட்டப்பூர்வமாக வாகனங்களை செலுத்த முடியாது என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ செனவிரத்ன தெரிவித்தார். இருப்பினும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களுக்கு இணங்க வாகனத்தின் இலக்கத்தை A4 அளவிலான காகிதத்தில் அச்சிட்டு காட்சிப்படுத்த சாரதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் கடந்த 10 மாதங்களாக வாகன இலக்க தகடுகளை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ள நிலையில் சுமார் 4 லட்சம் இலக்க தகடுகள் தேங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உத்தியோகபூர்வ வாகன இலக்க தகடுகளை வழங்கும் பணிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அங்கீகரிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத இலக்க தகடுகளை பயன்படுத்தும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மகியங்கனை நகரிலுள்ள கால்வாய் ஒன்றில் பொதி செய்யப்பட்ட நிலையில் வீசப்பட்டிருந்த மனித சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றுள்ளது.
மகியங்கனை நகரில் உள்ள கால்வாய் ஒன்றின் அருகில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான பொதியொன்று வீசப்பட்டிருப்பதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து மகியங்கனை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்ட போது கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளதுடன் பொதியினுள் மனித சடலம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இறந்தவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் கண்டெடுக்கப்பட்ட சடலம் மகியங்கனை மருத்துவமனை பிரேத அறையில் மேலதிக பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் தொகையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி எடுத்த தீர்மானம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன்படி வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கான அதிகபட்ச கடன் எல்லை 70 வீதத்திலிருந்து 60 வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கார், SUV, வேன் மற்றும் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட தனிப்பட்ட பயன்பாட்டு வாகனங்களை வாங்குவதற்கான வழங்கப்படும் அதிகபட்ச கடன் எல்லை 50 வீதத்திலிருந்து 40 வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தனிப்பட்ட வாகனங்களுக்கான கடன் வசதி 10 வீதத்தால் குறைவடைந்த நிலையில் மத்திய வங்கி கடந்த 2025ஆம் ஆண்டிலும் இந்த வாகன கடன் எல்லைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றது. கடந்த ஆண்டின் ஜூலை 17ஆம் தேதி நிலவரப்படி வர்த்தக வாகனங்களுக்கான கடன் எல்லை 80 வீதமாகவும் தனிப்பட்ட கார்கள் மற்றும் வேன்களுக்கான அதிகபட்ச கடன் எல்லை 60 வீதமாகவும் காணப்பட்டுள்ளது. எனவே தற்போது நிலவும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்த மதிப்புகள் மீண்டும் ஒருமுறை திருத்தப்பட்டு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வர்த்தக வாகனங்களுக்கு 60 வீதம் மற்றும் தனிப்பட்ட வாகனங்களுக்கு 40 வீதம் என்ற புதிய கடன் எல்லைகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான போட்டி பரீட்சை வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை உள்வாங்கும் போட்டி பரீட்சை 2023-2026க்கான நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் அமைக்கப்பட்ட 1048 மத்திய நிலையங்களில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. இந்த பரீட்சைக்கென அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள 66,991 விண்ணப்பதாரர்களும் 96,442 ஏனைய துறைசார் பட்டதாரிகளும் விண்ணப்பித்திருந்தனர். விசேட தேவையுடைய விண்ணப்பதாரர்கள் 323 பேர் பரீட்சை எழுதியுள்ளனர். முன்னதாக 2023ஆம் ஆண்டில் அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவதற்கான போட்டி பரீட்சை ஒன்றை நடாத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டிருந்தது. எனினும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 3 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு ஆகியன காரணமாகவே குறித்த பரீட்சை நீண்டகாலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அனைத்து வழக்கு நடவடிக்கைகளும் நிறைவடைந்திருந்ததை அடுத்து நாடு முழுவதும் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு தீர்வை வழங்கும் நோக்கில் அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளும் ஏனைய பட்டதாரிகளும் தோற்றக்கூடிய வகையில் இம்முறை பரீட்சை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு கட்டானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கரப்பனக பகுதியில் உள்ள வீடொன்றினுள் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக கட்டானை போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அக்கரப்பனக பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய வயோதிப பெண் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை இன்று நீர்கொழும்பு வைத்தியசாலையில் நடத்தப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கட்டானை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். 40 நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கு அமைய ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பஹ்ரைன், பெலாரஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், இந்தியா, இந்தோனேசியா, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கஜகஸ்தான், குவைத், மலேசியா, நேபாளம், நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோர்வே, ஓமான், பாகிஸ்தான், போலந்து, கத்தார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கு இந்த விசேட திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாலத்தீவுகள், சேல்ஸ் மற்றும் சிங்கப்பூர் நாட்டின் நுழைவு செயலாக்கத்தை தொடர்ந்து கட்டணமின்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி அமைச்சரவையில் வழங்கப்பட்ட அனுமதிக்கு அமைய குடிவரவு விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை நுழைவு அனுமதியுடன் 30 நாட்களுக்குள் செல்லுபடியாகும் என்றும் இலவச இலத்திரனியல் பயண அங்கீகாரத்தை பெற முடியும் எனவும் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேவன விஜயரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மாற்று விகிதம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதன் காரணமாக உள்நாட்டில் எரிபொருள் விலைகள் உயரும் சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் எவ்வளவு அதிகரிக்கப்படும் என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவித்த ஹேமனு விஜயரத்ன, இது தொடர்பிலான முதற்கட்ட கலந்துரையாடல்களும் கணக்கீடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் இலங்கை மத்திய வங்கி புதிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. பூகோள அரசியல் மற்றும் புவி பொருளாதார மாற்றங்களால் தங்கம் மற்றும் சொத்துக்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மை, அண்மை கால நாணய மாற்று வீத ஏற்ற இறக்கங்கள் மற்றும் வாகன இறக்குமதி மீதான கூடுதல் கட்டணம் காரணமாக வாகன விலைகள் தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இலங்கை மத்திய வங்கி புதிய நிதியியல் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் மத்திய வங்கியின் ஆளுநர்கள் சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பின்வரும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் தங்க கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதம் 70% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் புதுப்பிக்கப்படும் பழைய கடன்களுக்கு இதுவே பொருந்தும். அத்துடன் மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான தற்போதைய அதிகபட்ச கடன் மதிப்பு வரம்புகள் மேலும் 10% புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளன. தங்கம் மற்றும் வாகன கடன்கள் அண்மை காலமாக மிக வேகமாக அதிகரித்து வருவதனால் அது நிதி அமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் இந்த மெக்ரோவி டூட்ஜென்சி கொள்கை வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.